வணக்கம். புதன்கிழமை ஜூலை மாதம் 22ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, திதி வளர்பிறை, நவமி காலை 9:20க்கு ஆரம்பம். சூரியன் உதிக்கும் பொழுது அஷ்டமி. நவமி காலை 9:20க்கு ஆரம்பம். ஆடி சுவாதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார் தம்புரான் தோழன், சிவபெருமானின் தோழனாக கருதப்படுகின்ற அப்பர் சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் என்னும் நால்வரிலே சுந்தரர் ஆடி சுவாதி. சுந்தரருக்காக எம்பெருமான் திருவாரூர் வீதியிலே நடந்து சென்றார் பொண்ணு கேட்கறதுக்கு. பறவை நாச்சியாரை திருமணம் செய்து வைத்தார். ஆடி சுவாதி சுந்தரருடைய நாள். இன்று ஆடி சுவாதி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபட வேண்டும். சித்தமலும் அறிவித்து சிவமாகி எனையாண்ட அத்தன கருளியவா யார் பெறுவார் அச்சோவே. அந்த சுந்தரமூர்த்தி அடிகளாருக்கு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் அருளியது போல நமக்கும் அருள வேண்டும் என்று அவரை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் வணங்கினால் நமக்கு அவர் எல்லாவற்றையுமே சிவனிடமிருந்து பெற்றுத்தருவார். நிறைய நாயன்மார்கள் அவருடைய சீடர்களாக இருந்து நாயன்மார்களாக 63 சேர்ந்தார்கள். அவருடைய ஆயுட்காலம் முடியும் பொழுது சிவனிடமிருந்து ஒரு யானை வந்தது. வெள்ளை நிற யானை வந்து அவரை, அந்த யானையை ஏற்றி தன் மீது உட்கார வைத்து கொண்டு நேராக சிவன்கிட்ட கூட்டிட்டு போயிடுச்சான். அப்படியே இங்கேருந்து பூலோகத்திலேருந்து டைரெக்டாக சிவன்கிட்ட போனார். அதனால தான் அவருக்கு தம்புரான் தோழன்னு பேர். ஆடி சுவாதி என்றால் உடனே நமக்கு நினைவுக்கு வருவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இன்று ஆடி சுவாதி. வளர்பிறை நவமி காலை 9:20 முதல் யோகம் சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆர்.எஸ். ஜெயக்குமார். கீதோபதேசத்திற்கு அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? எவ்வளோ பெரிய தத்துவத்தை கேட்டீங்க. அது சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும். அவரை முன்னணியிலே வைத்து நமக்கு சொல்லியிருக்கிறார் உண்மையிலே கீதோபதேசம் என்பது. கருட பஞ்சமியின் சிறப்பு என்ன? நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் கருட பஞ்சமி வரும். கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை பூஜை பண்ணும். கருட பகவான் வினதைக்கு குமாரனாக அவதரித்த நாள் கருட பஞ்சமி. கருடாழ்வார் வழிபாடு என்பது மிக உயர்வானது. நாக தோஷத்தை போக்குவதற்கு கருடனை வழிபட வேண்டும். கருடனை வழிபட்டால் நாகதோஷம் விலகும். நாகம் யாரை பார்த்து பயப்படும்? கருடனை பார்த்தா பயப்படும். அப்போ நமக்கு நாகதோஷம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கருடாழ்வாரை போய் வணங்கணும். கண்ட பேரண்ட பட்சியும் சரபேஸ்வரரும் ஒன்றா? வேற வேற. சரபேஸ்வரருங்கிறது தனி அவதாரம். அதில் மனிதன், மிருகம், பறவை எல்லாம் சேர்ந்துருக்கும். வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அண்ணாமலையார் படத்தை மாட்டுங்க, வாஸ்து தோஷம் நீங்கிடும். வடகிழக்கில் சமையலறை தப்பு, தென்கிழக்கில் தான் இருக்கணும். ஹாலு சாமி, பெட்ரூம் ஹால் சாமி படம் தென்கிழக்கில். தப்பு சார், மாற்றுங்க. வீட்டை மாற்ற முடியவில்லை, என்ன செய்ய வேண்டும்? வழி கூறுங்கள். இப்படிக்கு எஸ்வி பிரசாத், திருச்சி. எஸ்வி பிரசாத், நீங்கள் சவுத் ஈஸ்டில் மட்டும் ஒரு நெருப்பு, ஒரு அடுப்பு மாதிரி தான் ஒன்று வைங்க. அது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த எலக்ட்ரிக் இதெல்லாம் அடுப்பெல்லாம் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி அங்கே வச்சுருங்க. அது யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சமையலுக்கு அது யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அங்கே சம்திங் ஹாட், தக்கன்னு கொதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை அக்னி மூலையில் வைங்க. வாஸ்து பாக்கியெல்லாம் சரியாயிடும். இந்திரஜித்து உலகில் நிரும்பலா யாகம் தேர்ந்தெடுத்த இடம் ஐயாவாடி. இது இன்னும் புது நியூஸாக இருக்குது. நம்ம ஐயாவாடி, கும்பகோணம் ஐயாவாடியா? ஆமாம். பிரத்யங்கரா தேவியை அழைத்த போது அம்பாள் பிரசன்னமாகவில்லை. போரில் லட்சுமணன் இட்ட பாணம் மார்பை துளைத்த போது இந்திரஜித்து உயிர் பிரியும் தருவாயில் அம்பாளை வணங்க நேரில் தோன்றினாள். அப்போது இந்திரஜித்துக்கு மோட்சம் அளித்தாள். அது பற்றி தாங்கள் கருத்து என்ன
நான் என்ன சார் கருத்து கூறுறது? நீங்கள் ஏதோ ஒரு புராணத்துலேருந்து ஒரு கதை எடுத்து சொல்கிறீங்க. இந்திரஜித்துடைய வாழ்க்கையில் நடந்ததாக நீங்கள் ஒரு கதையை சொல்லுகிறீர்கள். நான் இது படித்ததில்லை, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அதுக்கும் ஐயாவாடிக்கும் என்ன கனெக்ஷன் புரியல எனக்கு. ஐயாவாடி இங்கே இருக்குது கும்பகோணத்துக்கிட்ட. ராமாயண யுத்தம் அங்கே நடந்து கும்பகோணத்தில் நடந்தது. திரு சக்திவேல், விருதாச்சலம் சக்திவேல் அவர்களே நல்ல ரொம்ப பெரிய தகவல்களை எல்லாம் சுருக்கமாக எழுதி அனுப்பி வருகிறீர்கள். உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியிலே உங்களுடைய கடிதங்கள் அதிக அளவிலே படிக்கப்படுகின்றன. அதனால் நீங்கள் சொல்கிற தகவல் ஏதோ ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்து தான் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அது ஏதோ ஒரு புத்தகத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த புத்தகத்தை நான் படித்ததில்லை. எனினும் உங்களுக்கு மிக்க நன்றி. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இன்று கிடைக்கும். 7ஆம் இடமான துலாமிலே சந்திரன் இருக்கிறது. ராகுவின் நட்சத்திரங்களில் ஒன்றான சுவாதியிலே சந்திரன் இருக்கிறது. சுவாதி ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். சுவாதியில் முத்து பிறக்கும். எனவே சுவாதி நட்சத்திரம், ஆடி சுவாதிங்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைய நாள் மேஷ ராசிக்கு மிக மிக சிறப்பான நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி அருமையாக இருக்கும். திருமணமாகாத மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி பேசுவாங்க கல்யாணத்தை பற்றி. நாங்கள்லாம் ஆடி மாதத்தில் பேசவே மாட்டோம் அப்படின்லாம் உளரக்கூடாது. ஆடியில் பேசலாம், தாராளமாக பேசலாம். கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துவதில் தவறே இல்லை. கல்யாண முகூர்த்தம் ஒன்று தான் ஆடியில் வைக்கக்கூடாது. முதல் முகூர்த்தம் ஆவணி 6. ஆடியில் பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், பெண் பார்க்க செல்லலாம். பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவது, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு சென்று பார்ப்பது, திருமணம் செய்து கொள்ள போகும் மணமகனும் மணமகளும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேராக பேசிக்கொள்வது போன்ற திருமணத்திற்கு முந்தைய எல்லா விஷயங்களையும், சுப நிகழ்ச்சிகள், சடங்குகளெல்லாம் ஆடியில் செய்யலாம். திருமணத்தை மட்டும்தான் ஆடியில் செய்யக்கூடாது. எனவே இது ஒரு நல்ல நாள். இப்பொழுது திருமணம் நிச்சயமாக போகிறது. மேஷ ராசிக்கு கல்யாண வேலை நெருங்கி விட்டது. கிட்ட வந்துடுச்சு கல்யாண டைம். வெகு விரைவிலேயே உங்கள் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 6ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரனின் மற்றொரு வீடான துலாமிலே. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். இல்லத்தில் நடைபெற வேண்டிய விஷயங்களெல்லாம் சீராக சரியாக நடைபெற்று கொண்டிருக்கும். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அர்த்தம். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக 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 சிறப்பான நல்ல நாள். சார் இவ்வளோ மிக மிகன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? அது என்ன மிக 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 மிகன்றீங்க? இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது எப்படிங்க சொல்கிறது? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதை எப்படி சொல்கிறது? அதனால் நிறைய மிக போட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி. ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு உச்சம், சூரியன் சேர்க்கை. 3ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது. 5ஆம் இடத்தில் சந்திரன், 2 குடைவன் 5ஆம் இடத்திலே இருக்கிறது. தன காரகனாகிய குரு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே உச்சமடைந்திருக்கிறது. அப்போ தனகாரகன் தனஸ்தானம் என்றால் காரகோ பாவனாசி என்னும் அடிப்படையிலே தன விரயம் ஆகுமா என்று கேட்டால் ஆகாது. ஏன்னா அவன் அங்கே உச்சம். கதை மாறுது. அப்போது மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு இருந்தால் அவர்களெல்லாம் நல்ல செழிப்பாகத்தான் இருக்கிறார்கள். தனகாரகன் தனஸ்தானம் ஏறினால் காரகோபாவ நாஸ்தி, அதனால் பணம் அழிஞ்சிடும்ன்ற ஒரு கணக்கு இதில் வராது. இந்த இடத்துக்கு அது பொருந்தாது. எனவே இது ஒரு நல்ல நேரம், நல்ல கிரக அமைப்பு, நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக மிதுன ராசிக்கு விளங்குகிறது. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள்.
கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே துலாமிலே இருக்கிறது. சுவாதி சாரம் பெற்றிருக்கின்ற ஆடி சுவாதி சுப தினம் இன்றைய தினம். ஆடி சுவாதிங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு நாள். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த நாள். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவராம் சுந்தரமூர்த்தி. சிவனோட பக்கத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கிற அம்பாளுடைய தோழிகள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இவர் ஆசைப்படுறாரு. சிவனுக்கு கோபம் வந்துடுறது. பூலோகத்தில் இருக்கிறவங்களாம் தான் இந்த மாதிரி பண்ணுவான், நீ என்ன இங்கே இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் இல்லை, நீ பூலோகத்தில் போய் பிறந்து அவங்க 2 பேரையும் அங்கே பிறக்க வைக்கிறேன், அவங்க 2 பேரையும் கல்யாணமும் பண்ணிக்கோ, அவங்க 2 பேரையும் திருமணம் செய்து கொண்டு பூலோகத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையெல்லாம் நடத்திட்டு சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் அங்கே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கிட்ட வா. இங்கே வந்தாச்சுன்னா அந்த ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. எனவே அவர்களையும் பூமியிலே பிறக்க செய்கிறேன், உன்னையும் பூமியிலே மனிதனாக பிறக்க செய்கிறேன் அப்படின்னு. சுவாமி, இது என்ன எனக்கு தண்டனை? உங்களை விட்டு நான் பிரிவதா அப்படின்னா. நீ என்னை விட்டு பிரிய வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட வயது உனக்கு வரும்பொழுது நீ யார் என்பதை நான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன். உனது வாழ்க்கையில் முற்பிறவிலே நடந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். அதிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நீ எப்பொழுதும் என்னை பாடிக்கொண்டே இருப்பாய். என்னை பாடுகின்ற பாக்கியத்தை உனக்கு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பிறக்க வைக்கிறார். பித்தா பிறை சூடியில் தான் இவருக்கு தெரியுது யாருன்னு. ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாரு. இப்போலாம் 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறார். சங்கிலி நாச்சியார், பறவை நாச்சியார். எனக்கு இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளில் ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப லயிச்சது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு தான். அந்த திருவாரூருக்கு போகும்போதெல்லாம் அங்கே பறவை நாச்சியாருக்காக சிவபெருமான் நடந்த வீதின்னு சொல்லி அதை தொட்டு கண்ணில் அப்படியே ஊற்றி அந்த அந்த பூமியை தொட்டு தலையில் மண்ணை வச்சுப்பேன். திருவாரூருக்கு இப்போ கூட போயிருந்தேன். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன். அப்போ கூட அந்த மண்ணை எடுத்து தலையில் வச்சுருந்தேன். எப்பேற்பட்ட இடம் அது. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன். எனவே இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. நல்ல சத்சங்கம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சத்சங்கத்தே நிர்சங்கத்துவம், நிர்சங்கத்தே நிர்மூலத்துவம். சத்சங்கம் இல்லாவிட்டால் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிவிடும். சத்சங்கம் அவசியம் தேவை. சத்சங்கம் என்றால் என்ன? நல்லோர் இணக்கம், நல்லோரோடு பழகுதல், அதுக்கு பேர் தான் சத்சங்கம். சத்சங்கம்னா ஒன்று சிப்பிளாக்கட்டையை வச்சுன்னு விட்டலை 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 விட்டல்னு விடாமல் சொல்கிறது. அது மட்டுமல்ல, தட் இஸ் ஆல்சோ சத்சங்கம். சத்சங்கம்ங்கிறதுக்கு உண்மையான உள்ளே போய் அர்த்தம் பார்த்தோன்னா நல்லோர் சகவாசம் மட்டும் வைத்து கொள்ளுதல், தீயவர்களின் சகவாசத்தை அறுத்து விடுதல். தீயோர் சகவாசம் இல்லாமல் வெறும் நல்லோர் சகவாசம் மட்டும் வைத்து கொண்டிருந்தால் அது சத்சங்கம். அப்படி ஒரு விளக்கம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நோட் பண்ணிக்கிங்க, டேட்டை போட்டுங்க. இன்றைக்கி 22 ஜூலை அன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். சத்சங்கம் என்றால் நல்லோர்களிடம் மட்டும் பழக்கம் வைத்துக்கொள்வது, தீயோரின் நட்பை அறுத்து விடுவது. அறுத்துடணும். தீயோர் சகவாசமே வேணாம். அவங்களால் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை நடந்தாலும் அது தேவையில்லை. நல்லோர் சகவாசம் மட்டும் போரும். அதுதான் சத்சங்கம். இன்று சத்சங்கம் கிடைக்கப் போகிறது சிம்மராசிக்கு. கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பொருந்தி இருக்கிறது. புதன் ஆட்சி, 10ல் புதன் ஆட்சி, 10ல் புதன் ஆட்சி. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கல்வியிலே இளைஞர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாணவியர் கல்வியிலே முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதை ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு அதற்காக கடுமையாக உழைப்பார்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு ஏற்ற விதத்திலே அதற்கு தேவையான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. ராசியை சந்திரன் கடந்து சென்று கொண்டிருக்கும் அற்புதமான இந்த நல்ல நாளிலே நீங்கள் ஆலய வழிபாடு செய்து சுந்தரமூர்த்தி நாயனாரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஆடி சுவாதி இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருநட்சத்திரம். அப்பர் சுந்தரர், அந்த சுந்தரர்
மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் என்னும் நால்வரிலே சுந்தரர் என்னும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருநட்சத்திரம் ஆடி சுவாதி. திருவாரூரில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க, திருவாரூர் கோவிலில். அது விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. குரு 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 5க்குடைய குரு 9இல் உச்சம். எனவே நன்மைகள் பல மடங்கு அதிகமாக நடைபெறுகின்ற நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். இன்று புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான பொருள் ஒன்றை வாங்குவீர்கள், விலை உயர்ந்த பொருளை வாங்குவீர்கள். அதனால் செலவுகள் அதிகமாக ஆகும். ஆனால் மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள். எல்லாரையும் கூப்பிட்டு காமிப்பீங்க. 1981, 82 அந்த பீரியட்லலாம் யாராவது டிவி வாங்கினா வந்து ஒரு பெரிய ஒரு மொட்டை மாடியில் போய் ஒரு இது ஒன்று கட்டுவாங்களே, ஆண்டனாவெல்லாம் கட்டிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே இப்படி பார்க்குறாங்களான்னு பார்த்துக்குவாங்க. பார்த்தியா, எங்கள் வீட்டில் டிவி வாங்கிட்டேன், மொட்டை மாடியில் பார்த்தியா ஆண்டனா இருக்குது, கவனிச்சியா, பார்த்தியா அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை ஒரு லுக் விடுவான். அந்த ஆள் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பான். சில கிராமப்புறங்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சினிமா பார்க்குறதுக்கு 10 பைசா டிக்கெட் போட்டு கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க 82ல். வெள்ளிக்கிழமை ஒலியும் ஒளியும் பார்க்குறதுக்கு கூட்டம் வரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து உட்காந்துரும் ஒலியும் ஒளியும் பார்க்குறதுக்கு. எல்லாம் ஒரு காலம். நீங்கள் என்னடா ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபுட்பால் மேட்ச்சை இங்கேருந்தே பார்க்குறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஃபுட்பால் மேட்ச்சை செல்ஃபோன் வச்சுட்டு பார்த்துருக்காங்க. என்ன டெக்னாலஜி எப்படியெல்லாம் வளர்ந்துருச்சு பாருங்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள தனுசு ராசியினருக்கெல்லாம் அதில் பெரிய தனலாபம் கிடைக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி குடும்பத்தார் பேசிக்கொண்டிருப்பார்கள். பேச்சுவார்த்தை நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்திலே குரு சூரியன். 7ஆம் இடத்து குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக உறுதுணையாக விளங்குகிறது என்று சொன்னால் அதில் எந்த மிகைப்படுத்தலும் கிடையாது. 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை முழுமையாக பார்த்து உங்களுக்கு தீமைகள் நேரா வண்ணம் பாதுகாத்து கொள்கிறது. ஏனென்றால் அட்டமாதிபதி வலுப்பெற்று இருப்பது நல்லதல்ல. அட்டமாதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் குரு பார்வையோடு அது சேர்ந்து வருவதால் எந்த தீமையும் செய்யாது. தீமை வருவது போல தோன்றும், ஆனால் அது நன்மையாக முடிந்துவிடும். எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம் அனைத்தும் சேர்ந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது, 5ஆம் இடத்து புதன், ரெண்டும் உங்களுக்கு இப்பொழுது சப்போர்ட். 5ல் புதன் பெரிய சப்போர்ட். 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சொட்சேத்திரம் புதன் ஆட்சி. எனவே உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். உயர் பதவிகள் உங்கள் அலுவலகத்திலே கொடுப்பார்கள். திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மீன ராசி அன்பர்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசக்கூடாது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இறை வழிபாடு தான் இன்றைக்கி ஒரே ஒரு வேலையாக இருக்கணும். சும்மா எதுவும் வேறு எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். எங்கேயோ பணம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். உங்கள் ஆஃபீஸில் எங்கேருந்து லீக் ஆகுது, எங்கேயோ வந்து ஓட்டை இருக்குது, தண்ணி லீக் ஆகிற மாதிரி பணம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதை கொஞ்சம் அந்த ஓட்டை எதுன்னு கண்டுபிடிச்சி அதை அடைச்சிருங்க. பணத்தை வீணாக செலவழிக்க வேண்டாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண நாளாகத்தான் இருக்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் பார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா திவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி 22/7/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திருப்பதி பெருமாளுக்குன்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேண்டுதல் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றதும், திருப்பதி மலை மேலே வேறு தெய்வங்கள் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்படுது. அது உண்மைதானா அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. இப்போ உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே நியாயமானது. இன்றைக்கி ஒவ்வொரு திவ்ய தேசங்களில் ஒவ்வொரு கோயில்களில் ஆலயங்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் ஒரு கதைகள் சொல்லப்பட்டு வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் சிவாலயங்களோ விஷ்ணு ஆலயங்களோ அது புத்தரோட இடமா மாற்றப்பட்டதோ இல்லை புத்தரோட இடங்களில் அடுத்து வந்த ராஜாக்கள் அதை எடுத்துகிட்டோ பழையபடி அது விஷ்ணு கோயிலோ சிவன் கோயிலோ மாற்றப்பட்டதோ, இது மாதிரி சில இடங்களில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போ சில நிகழ்வுகள் நடந்திருக்குன்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றது ஒன்றும் சாதாரணமான விஷயந்தான். இன்னொரு விஷயம் 2 இருக்குது. ஒன்று, நாம் சக்திக்கு மீறின ஒரு பிரார்த்தனை பண்ணி அதை செயல்படுத்த முடியாமல் போகிறது, இது ஒரு வகை. அந்த ஸ்தலத்தில் அந்த பிரார்த்தனையே பண்ண முடியாதுன்னும் போது நாம் பண்ணிட்டு இருப்போம். உதாரணம், இப்போ நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறதா போய் கேட்குறீங்க. அவள் சொல்கிறா நாங்கள் திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி தான் இங்கே பண்ணுவோம், மற்ற நாளில் பண்ண மாட்டோம். அப்போ நீங்கள் கேட்குற நாள் அவள் அபிஷேகம் பண்ணாத நாளாக இருக்கும். அங்கே வழக்கமும் இருக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவள் உங்களோட பிறந்தநாளுக்கு இல்லை கல்யாண நாளுக்கு அங்கே அந்த க்ஷேத்திரத்தில் அபிஷேகம் பண்ண ஒத்துக்கவே மாட்டான். இப்போ திருப்பதியில் அங்க பிரதட்சணம் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஒருத்தர் திருவல்லிக்கேணிக்கே வராதவர் வச்சுக்கோங்க, அவர் நான் அங்க பிரதட்சணம் கோயிலை முழுக்க பண்ணுறேன்னு வேண்டிட்டாருன்னா, ஐயோ திருவல்லிக்கேணியில் அங்க பிரதட்சணம் பண்ண முடியல என்னாருன்னா, அப்போ அவர் பிரார்த்தனை பண்ணும்பொழுது இங்கே பண்ண முடியாதுன்றதை தெரியாமல் அந்த பிரார்த்தனையை அவர் பண்ணியிருக்கார். அப்போ அந்த பிரார்த்தனை செலுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ உதாரணம், ஒருத்தர் ஒரு குழந்தை பிறந்தா எடைக்கு எடை வெள்ளி தரதாக வேண்டுதல் வச்சுருக்காரு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வசதியானவர், குழந்தை பிறந்த உடனே ஒரு 5 கிலோ 7 கிலோ வெள்ளி தரலாம்னு நினச்சிருப்பார். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தில் ஒரு 20 வருஷம் அங்கே போக முடியாமல் போயிட்டோம், பொருளாதாரத்துலேயும் அவர் நசிஞ்சு போயிட்டார். தொழிலதிபராக இல்லை, ரொம்ப நசிஞ்சு போயிட்டு ஒரு ஊழியராக மாறிட்டார், ஒர்க்கர் ஆகிட்டார். இப்போ அந்த குழந்தைக்கும் வயசாகி போச்சு. அந்த குழந்தை ஒரு 30 கிலோ எடை. இப்போ அவர் 30 கிலோ வெள்ளி அவரால் செலுத்த முடியுமா? இப்படி சில சந்தேகங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஆனால் இதில் என்ன இதுவாகிடுதுன்னா, ஒரு கோயிலை பற்றி இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வைணவர்களுக்கு வரதராஜ பெருமாள் தான் சற்று ஞாபகம் வரும்.
அப்புறம் தான் உலகளந்த பெருமாள் ஞாபகம் வரும். அதே வந்து அம்பாள் உபாசகராக இருக்கிறவாளுக்கு நகரேஷு காஞ்சின்னு காளிதாசன் சொன்ன மாதிரி காமாட்சி அம்மனை ஞாபகம் வரும். மற்ற சுவாமிகள் வந்து ஞாபகம் சட்டுனவாளுக்கு வராது. இன்னும் குரு மேரில் பரம பக்தி உள்ளவாளுக்கு காஞ்சிபுரம் சொன்ன உடனே காஞ்சி சங்கர மடம் தான் ஞாபகம் வரும். இது அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ அங்கே காமாட்சி அம்மன் கோயில் மட்டும்தான் இருக்கா, வரதராஜ பெருமாள் கோயில் இல்லையான்ற கேள்வி உங்களுக்கு கேட்டால் வரதராஜ பெருமாளும் இருக்கார், காமாட்சி அம்மனும் இருக்கார். அதேமாதிரி திருப்பதியில் அந்த மலையில் அந்த இடத்துல முதல்ல ஆதியில் இருந்ததுன்றது வராக பெருமாள் அங்கே இருந்ததாகவும், அந்த வராக கஷேத்திரத்தில் எம்பெருமாள் அங்கே நீங்கள் அந்த திருப்பதியில் நிறைய ராமானுஜ முதல் கொண்டு ஆச்சாரிய புருஷால நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் வரலாறு. அப்போ வராக கஷேத்திரத்தில் வெங்கடாஜலபதி சுவாமி வந்து அங்கே தங்குறார். அப்போ ஆதியில் வராக கஷேத்திரமாக இருக்குது. அப்புறம் அந்த இடம் வந்து சுவாமிக்கு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஆலயம் கட்டுறான். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி காளியோ அந்த ஊரில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சுவாமிக்கு கோயில் இருந்திருக்கலாம். அப்போ நீ திருப்பதி போனால் அங்கே அம்மனை தரிசிக்கலாம், இல்லை முருகனை தரிசிக்கலான்னு ஒரு 500 வருஷத்துக்குள்ளே 1000 வருஷத்துக்கு முன்னே யாராவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த கோயில்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கலாம், இல்லை கால வெள்ளத்தில் அதெல்லாம் அழிஞ்சு கூட போயிருக்கலாம். ஆனால் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் முருகனா சக்தியான்ற கேள்வி கேட்குறது அபத்தமானதாக போயிடும். இப்போ ஆனால் இதுக்குன்னு முருகப்பெருமான குறைவாக சொல்கிறோம் இல்லை, எங்களோட இல்லங்களில் கூட குழந்தைகளுக்கு நாமகரணம்ன்ற நிகழ்ச்சி பண்ணும்போது புண்ணியாவஜனத்தில் வடகிழக்கில் தர்பை போட்டு சுப்பிரமணியரை ஆவாகனம் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் குழந்தைகளுக்கு நாமகரணம் பேரே வைப்போம். சுப்பிரமணியரை ஆவாகனம் பண்ணிட்டு தான் பேரே வைக்கிறது உண்டு. அதனால் முருகப்பெருமான் பேரில் நம்ம குறைபாடாக ஒன்றும் நினைக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் அன்பருக்கு அன்பர் அல்லவா, என்னப்பனே நீ ஆறுமுக தெய்வம் அல்லவானா. அப்போ நீங்கள் வந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்கிற மாதிரி அந்த மலை மேலே வந்து முருகப்பெருமானை சிறப்பித்து சொன்னாலும் திருக்கைலாயம் போன்ற இடத்துல நம்ம அந்த மலையே வந்து சிவன்னு சொல்கிறோம். மலை மேலே சிவன் இல்லை, மலையே சிவன். திருவண்ணாமலையும் அப்படி தான், அருணாச்சலேஸ்வரரே அந்த மலையே சுவாமி தான். நான் அதனால தான் தீபத்தை வந்து கார்த்திகை மாதம் அந்த மலை உச்சியில் ஏற்றுறான். அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பர்வதானாம் அதிபதி பரம புராணகான்னு மலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானின்னு விஷ்ணு பகவானும் மலைகளுக்கு அதிபதி. மலை மேலே உண்டுறான். சோழிங்கபுரம் சொல்லலாம், திருநீர் மலை சொல்லலாம், திருப்பதி சொல்லலாம். இப்போ நீங்கள் அப்போ எங்கே இங்கே சந்தேகம் வருதுன்னா, உங்களுக்கு அந்த மதில் சுவர்களில் சிங்கம் இருக்கேன்னு சில பேர் சந்தேகம். இப்போ மதில் மேலே சிங்கம் இருக்கும் பொழுது அப்போ கருடன் தானே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல ஒரு விஷயம், ஸ்ரீனிவாசர் தியானம் படித்தா அந்த சுவாமி மூலஸ்தானத்தில் அமைஞ்சுள்ள சுவாமியோட உருவத்துக்கும் அந்த தியானத்துக்கும் 100% ஒத்துமை இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். மதில்களில் சிங்கம் இருக்குன்னா விகனச மகரிஷி அருளிய வைகானச உங்களுக்கு கல்பசூத்திரத்தில் தெளிவாக சொல்லிட்டார். ராஜோ பக்ஷி ராஜோ, மிருகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சிங்கமாகவும் இருக்கலாம், பட்சிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கருடனும் அந்த இடத்துல மதில் சவர்களில் போடலாம்னு தெளிவாக சொல்கிறான். அதில் விமானார்ச்சனா கல்பம் மாதிரி புஸ்தகங்கள்லாம் நிறைய படிச்சிங்கன்னா இதை பற்றி விவரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் மதில் சவரில் சிங்கம் இருக்கலாமா அப்படின்னா கட்டாயம் வந்து மிருகராஜோன்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணும்போது கட்டாயம் சிங்கமும் இருக்கலாம், கருடனும் இருக்கலாம். இன்னொரு ஆதாரம், முதல்ல வாஸ்து பூஜை போடப்பட்ட அந்த தூணில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். உங்களுக்கு திருப்பதியை உள்ளே பிரதட்சணம் பண்ணி உண்டி தாண்டி வரும்போது நீங்கள் 10 படி ஏறுவீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி இருப்பார். அந்த வடகிழக்கு பார்த்தீங்கன்னா தூணில் ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஸ்தம்பம் தான் முதல்ல கோயில் கட்டுறதுக்கு வாஸ்து பூஜை போட்ட இடம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாள். ஆனால் அதே நேரத்தில் மறுபடியும் சொல்கிறோம், நாம் ஒரு சுவாமியை தரிசிக்கிறோன்னா நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் எதுவாக உணா நினைங்க, அதுவாக தெரியும். ஈஸ்வரன் அப்படின்றவர் கண்ணாடி மாதிரி, நம்ம உருவத்தை காட்டுற மாதிரி நாம் என்ன நினைக்கிறோமோ, நீங்கள் திருப்பதி பெருமாளை என்னவா நினச்சி போனாலும் அதுவாகவே அவர் பலன் கொடுப்பார். ஆனால் அதில் பக்தி தான் முக்கியம். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வந்து பக்தி தான் முக்கியம். அதுதான் சித்புருஷர்கள்லாம் பாடும்போது சித்தர்கள்லாம் ஓசையிடும் கல்லை ஒன்றை இரண்டாக்கி வாசலில் பதித்த கல்லை மழுங்குவே மெரிக்கிறாய் நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு ஓது மந்திரம் ஏதடா. இதில் முடிக்கச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு முடிச்சான்றா. ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருக்கா.
நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், அந்த இடத்துல என்னோட அபிப்பிராயம் நட்டக்கல்லும் பேசும். நட்டக்கல்லும் பேசுமோ கிடையாது, பேசும். நாதன் உள்ள இருக்கையில் சுவாமி அந்த கல் உள்ள இருக்காருன்னு நீ நம்பினா அந்த கல்லே உன்னோட பேசுவார். இது கண்ணப்ப நாயனாருக்கு பேசலையா? காளகஸ்தியில் சுவாமி பேசலையா? நில்லு கண்ணப்பான்னு அங்கே நட்ட கல்லும் பேசியது இல்லையா? கண்ணப்பா நில்லுன்னு சொன்னார். அந்த வேடனை இப்போ அந்த பார்த்து அவசரப்பட்டு இன்னொரு கண்ணை எடுத்துட போகிறானேன்னு கல்லாக இருந்த சுவாமி பேசலை, போரும் நில்லு நில்லு கண்ணப்பா அப்படின்னு. அதனால் நாம் சுவாமியை எதுவாக நினைச்சாலும் அதுவாக காட்சி கொடுப்பார், அது பயப்பட வேண்டாம். அதனால் மலைமேல் உள்ள பகவான் விஷ்ணுதான்றதுக்கு சாட்சி நடந்த நிகழ்வுகள் உண்டு. எம்பெருமான் ராமானுஜர் நாகத்து வடிவில் போய் சங்கு சக்கரங்களை எடுத்து கொடுத்த கதைகள்லாம் சொல்வாள். பெருமாள் தான் நிரூபணம் பண்ணுறதுக்காக சங்கு சக்கரங்களை எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்வாள். அது அபிஷேக நீர்துவார வழியாக பாம்பாக போனார்னு சொல்லி கூட நிறைய விஷயங்கள் உண்டு. பெரியோர்கள் காலத்தில் நிறைய பரம்பரையாக அந்த விஷயங்களை சொல்லிட்டு வரா. அதே நேரத்தில் நம்ம சக்திக்கு மீறி ஒரு பிரார்த்தனை பண்ணும்பொழுது தீர்வும் அதுக்குள்ளேயே இருக்கும். இது பின்னால் ருக்மணி கர்வபங்க கதை வருது பாருங்க, அதை பற்றி நான் பேசுகிறச்சே விளக்கம் சொல்கிறோம். எப்படி ராதையை கொண்டாடி ருக்மணிக்கு கர்வபங்கம் ஆன கதைகள்லாம் இருக்குது. அது பின்னால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். திருப்பதி கோவில் பற்றி நமக்கு தெரியாமல் இருந்த பல்வேறு விதமான ரகசியங்களை சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? திருச்சி சமயபுரம் மேடம், நிஷாந்த். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? வெளிநாடு போகணுன்னு இருக்கேன் மேடம், ஆனால் தடையாகிட்டே இருக்கு மேடம். எந்த கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க சார்? சிங்கப்பூர். என்ன படிச்சிருக்கீங்க சார்? 12th முடிச்சிருக்கேன் மேடம். எவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 1 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரிங்க சார். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கள் சார். பிறந்த தேதி 30/6/2004 மேடம். விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். ஏதாவது ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஏஜென்சி மூலியமா ட்ரை பண்ணேன் மேடம். அது அங்கே இருக்க ஆளுங்களை மூலியமா ட்ரை பண்ணுறேன் மேடம். அது இப்போ இழுத்துக்கிட்டே இருக்காங்க மேடம். சரிங்க சார், நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி வெளிநாடு பயண தடைக்கு என்ன காரணம்ன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு நேரம்னு சொன்னால் சப்தரிஷி வாக்கியப்படி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டம் அடையக்கூடிய காலம்னு வந்திருக்கிறதால பெரிய தொகைகளை கொடுத்து முயற்சி பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ இருந்து அழைப்பு கொடுத்தா அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. எதனால் இதை சொல்கிறோன்னா, பொருளாதார நஷ்ட காலத்தில் ஒருவேளை பெரிய தொகை யார்கிட்டயா கொடுத்தீங்கன்னா திரும்ப வாங்கிறது கஷ்டமாக போயிடும். அதனால் நண்பர்கள் மூலம் தெரிஞ்சவங்க மூலம் முயற்சி பண்ணுங்கள். முழுக்க ஏஜென்சிகளில் டிபெண்ட்டாக நம்பி முயற்சியில் இறங்காதீங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் விசாவில் கூப்பிட்டானா அங்கே போய் வேலை செய்ய முடியும்லாம் நீங்கள் எந்த காரணம் கொண்டு முடிவுக்கு வராதிங்க. கொஞ்சம் அனுபவப்பட்டவங்களை கேளுங்க. எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வெப்சைட்டில் அதை பற்றி ஓரளவு பார்த்துக்க முடியும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல முடிவுகளில் ஜாக்கிரதையாக எடுங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தோறும் ஆஞ்சநேய சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது விஷயமாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை முயற்சி பண்ணுங்கள். இறையருளால் நல்லது கட்டாயம் நடக்கும், தடை விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்பட நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம்.
நேயர்களே, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய நீர், அதே மாதிரி சுவாசிக்கக்கூடிய காற்று, இது மூலிமா ஒரு சில நோய்கள்லாம் வருது. இந்த நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, அதே மாதிரி ஒரு சில நச்சுகள், ரசாயனங்கள் சுவாசிக்கும் பொழுது சுவாச மண்டலம் வந்து பாதிப்படையுது. அதே மாதிரி உணவு, தண்ணி இதெல்லாம் வந்து உள்ளுக்கு போனால் அதில் இருக்கக்கூடிய நச்சுகள், கெமிக்கல்ஸ்லாம் உள்ளே சேரும்பொழுது உடல் உறுப்புகள்லாம் பாதிப்படையுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் பாதிப்படையுது. அதற்கு தகுந்த மாதிரி நோய்கள்லாம் வருது. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பேக் பண்ணி எடுத்துன்னு வருவோம். அந்த கவரில் இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் உள்ளே போகுது. அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், ஒரு சில பேர் வந்து லேடிஸில் வந்து அந்த லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்க. அழகு சாதன பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த பாதரசம் இதெல்லாம் உள்ளே போனாலும் பாதிப்பு தான். இதெல்லாம் சேராமல் உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வெளியேறுவதற்கும், வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று இதெல்லாம் நம்மளை பாதிக்காத வகையில் ஒரு சில மருந்துகள்லாம் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஒரு டீ போல் கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அதை சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகள்லாம் வெளியேறும், கெமிக்கல்ஸ் வெளியேறும், உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பிற்காலத்தில் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த வகையில் நமக்கு வந்து ரொம்ப பேருதவியாக இருக்கக்கூடியது அருகம்புல். இது வீட்டிலேயே வளர்க்கலாம். எந்த விதமான கெமிக்கல்ஸ், பூச்சி மருந்து போடுவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். வீட்டில் சின்னதாக ஒரு தொட்டியில் கூட வளர்க்கலாம். அதே மாதிரி வெத்தலை கொடியை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். எலுமிச்சம் மரமும் எலுமிச்சம் செடியும் நம்ம வீட்டில் வைக்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே வச்சு தயார் செய்யலாம். இந்த எலுமிச்சம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படுது. அதே மாதிரி வெத்தலையும் சரி, அருகம்புல்லும் சரி, பாதரசம் போன்ற வீரியமுள்ள நச்சுகளை வெளியேற்றுவதற்கும், நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மருந்து மாத்திரைகளில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ரத்தத்தில் கலந்தால் என்னென்ன பாதிப்புகளை கொடுக்குமோ அவற்றையெல்லாம் போக்குவதற்கும் அருகம்புல்லாம் நிறைய பயன்படுது. உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகள், ரசாயனங்கள் இவற்றையெல்லாம் குறைப்பதற்கும் இந்த மருந்து உதவி செய்யக்கூடியது. வெத்தலை, அருகம்புல், எலுமிச்சத்தோல் இவற்றை கொண்டு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இதை டீன்னு சொல்லலாம். அந்த டீ தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை, அருகம்புல், எலுமிச்சம்பழத்தோல், சீரகம், மிளகு, இந்துப்பு. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு டீ தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் 5 மிளகு போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தோலை நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண அருகம்புல் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு வெற்றிலையை சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். காம்பு இல்லாமல் இலையை மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். இதை ஒரு டீ மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும். இதில் தேவைப்பட்டதுன்னா தேனும் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். ஒரு சில உணவுகள் பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் சாப்பிட்டுடுவோம், அதனால் நச்சுக்கள் உள்ளே சேர்ந்துடும். அதனால் ரத்தத்தில் நச்சுக்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சில விஷயங்களை நம்ம தவிர்க்காமல் அதை வேணும்னே, இது எனக்கு வேணும், இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால சில விஷயங்களை நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம். பெரியவங்க வேலைக்கு போகும்போது லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சில இடங்களில் அவங்களுடைய அட்மாஸ்பியருக்கு போட்டு தான் ஆகணும் போது போட்டு தான் ஆகணும். ஆனால் எல்லாரும் போடணும்னு அவசியம் இல்லை. அதுலேயும் இன்றைக்கி இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட, பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வெளியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகணுன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு முறை போட்டுட்டோம்னா அடுத்த முறை அதை பார்க்கும்போது கேட்கும், எனக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ரத்தம் கெட்டு போகாமல் இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில உணவுகள் நமக்கு ஒத்துக்காமல் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உணவு வேணும், இதை நான் சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. அதனாலையும் ரத்தம் கெட்டு போகும். இதெல்லாம் ஒரு சிலதை அவாய்ட் பண்ண முடிஞ்சதை, தவிர்க்க முடிஞ்சதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த டீ நல்லா சுண்டிடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வெத்தலையை சேர்த்துருக்கோம், வெற்றிலை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த தாம்பூலம் போகிறதுனா ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். வெத்தலை, பாக்கு, அப்படின்லாம் சீவல், சுண்ணாம்பு, அது கூட ஒரு ஏலக்காய், அப்படின்லாம் லவங்கம், இதெல்லாம் கொஞ்சம் வச்சு நல்லா மென்று சாப்பிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். தாம்பூலம் தரிக்கிறது ஒரு விசேஷமானது. நம்ம வாய்க்கு இதமானது. அதே மாதிரி செரிமான மண்டலத்துக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. என்னதான் கடினமான உணவுகள்லாம் சாப்பிட்டாலும் நல்லா செரிக்க வைப்பதற்கு பயன்படக்கூடியது. தாம்பூலம் அப்படின்னால ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வெத்தலையில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, தயாமின் இருக்குது, நியாசின் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபினாலிக் இருக்குது, பாலிஃபினால் இருக்குது,
சாவிக்கல் இருக்குது, நிக்கோடினிக் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் உடலில் சேரும்பொழுது ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடியது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகள் இவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும், வாதம், பித்தம், கபம் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை போக்குவதற்கு வெத்தலை பயன்படக்கூடியது. வெத்தலைலாம் நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. அடுத்ததாக அருகம்புல் சேர்த்துருக்கோம். அருகம்புல்லையும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, லிக்னைன் இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது. இதுலேயும் உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடியது. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. தோலில் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும், செரிமான மண்டலத்துக்கு சக்தியை கொடுப்பதற்கும், மலச்சிக்கலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அருகம்புல் நிறைய நோய்களை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. அருகம்புல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா எந்த விதமான நோயும் வராமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள்லாம் வராது. அந்த அளவுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது அருகம்புல். அடுத்ததாக எலுமிச்சம்பழ தோல் சேர்த்துருக்கோம். எலுமிச்சம்பழ சாறு மட்டும்தான் பயன்படுத்துவோம், தோலை தூக்கி போட்டுருவோம். அதிகமாக ஊறுகாவில் மட்டும்தான் அந்த தோல்லாம் நம்ம சாப்பிடுவோம். எலுமிச்சம்பழ தோலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. விட்டமின் சி இருக்குது. இதுலேயும் உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது. மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா மூட்டு வலி, மூட்டு வீக்கத்தை போக்குவதற்கு எலுமிச்சம்பழ தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நிறைய பயன்படுது. இந்த டீயை எல்லோருமே சாப்பிடலாம். சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிறவங்க சாப்பிடலாம். காய்ச்சல் நேரத்தில் உடல் உஷ்ணம் நிறைய இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதே மாதிரி நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இது போல் ஒரு டீ தயார் செய்து காலையில் அப்படின்னா மாலையில் குடித்தாங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள், கழிவுகள், கெமிக்கல்ஸ்லாம் வெளியேறும். முக்கியமாக கல்லீரல், பித்தப்பை, கணையம், சிறுநீரக மண்டலம் இந்த உறுப்புகள்லாம் பாதிப்படையாது. நிறைய மருந்து மாத்திரைங்க சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது சைடு எஃபெக்டை கொடுக்கும். அந்த பக்க விளைவு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னா இது போல் ஒரு டீ தயார் செய்து சாப்பிடலாம். இதில் உப்புக்கு பதிலாக சர்க்கரை நோய் இல்லாதவங்க தேன் சேர்த்து சாப்பிடலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்படின்னா பனை வெல்லமும் சேர்த்து சாப்பிடலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டீயை வாந்தி, குமட்டல், எதுகளிப்பு இருக்கிற நேரத்தில் சாப்பிடலாம். ஒரு சில பேருக்கு வயிற்று உப்புசம் நிறையா இருக்கும். ஏதாவது ஒத்துக்கொள்ளாத உணவு சாப்பிட்டாங்கன்னா வயிற்று உப்புசம் நிறையா இருக்கும், வாந்தி, குமட்டல் நிறையா இருக்கும், வயிற்றுப்போக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது போல் ஒரு டீ தயார் செய்து காலை மாலை 2 வேளையும் குடித்தாங்கன்னா செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறும். செரிக்காத உணவு நன்றாக செரிமானமாகி வெளியேறுவதற்கும் இது நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி கைகால் அசதி இருக்கிறவங்க, உடல் வலி இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். டென்ஷன், மனக்கவலை இருக்கிறவங்க, மூளை செல்களில் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சில பேருக்கு செயலிருந்து போயிட்டு மனக்கவலை இருக்கும், நிறையா இருக்கும், ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். அவங்க இயல்பு நிலைக்கு வரவே மாட்டாங்க. ஒரு சில செல்கள் சேதமானாலே அது பாதிப்பு தான். அந்த மாதிரி சேதமாகி ரொம்ப சிரமப்படுறவங்க, நிறைய மனக்கவலைப்படுறவங்களும் இது போல் ஒரு டீ தயார் செய்து காலை மாலை 2 வேளையும் குடித்தாங்கன்னா மூளைக்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்கும், புத்துணர்ச்சியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. உடல் அசதியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. தீவிரமான காய்ச்சல் நேரத்தில் நிமோனியா காய்ச்சல், காசநோய் பாதிப்பு சிகிச்சை எடுக்கிறவங்களும் இது போல் ஒரு டீ தயார் செய்து சாப்பிடலாம். யாருக்கு நிறைய போதை பழக்கம் நிறையா இருக்குதோ, நிறைய புகைப்பழக்கம், மது பழக்கம் இருக்கிறவங்க, போதை வஸ்துக்கள் நிறையா பயன்படுத்துகிறவங்க, இவங்க எல்லோருமே இது போல் ஒரு டீ தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா கல்லீரலில் வரக்கூடிய பாதிப்பு, பித்தப்பையில் வரக்கூடிய பாதிப்பு, குடலில் வரக்கூடிய பாதிப்பு, கணையத்தில் வரக்கூடிய பாதிப்பு, சிறுநீரக மண்டலத்தில் வரக்கூடிய பாதிப்பு இவையெல்லாம் தடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கும் ஆயுளை அதிகமாக்குவதற்கும் பயன்படக்கூடியது. ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய டீ தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி மிளகு, சீரகம், எலுமிச்சம்பழ தோல், அருகம்புல், வெற்றிலை, இந்துப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த டீ தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு டீ தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. முந்திரி பழத்தை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. முந்திரி எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த முந்திரி பழத்தை நிறைய தூக்கி தான் போட்டுருவாங்க. அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதில் நிறைய நம்ம உணவுகள், மருந்துகள்லாம் செஞ்சு காமிச்சிருக்கோம். அந்த முந்திரி பழம் எப்போ உங்களுக்கு கிடைக்கிதோ அதை கிடைக்கும் போது வாங்கிட்டு அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதயத்திற்கு நல்லது. இதயத்தில் எந்த விதமான அடைப்பும் ஏற்படாது. இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதே மாதிரி பிபி, சுகர் எதுவுமே வராது. சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். முந்திரி பழ ஜூஸை உப்பு சேர்த்து, இந்துப்பு சேர்த்து வடிகட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.